சாப்டர் 10 ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும். அதாவது நம்மளுடைய ஷிஹா டெஃபினெட்லி மாறிக்கிட்டு தான் இருக்கான். அப்ப அவனோட அப்பாவும் யோசிக்கிறாரு, நான் அவன்கிட்ட எதற்காக ஸ்ட்ரிக்டாகவும் ஆஷாகவும் இருந்தனா, அவன் எழுந்தணுன்றதுக்காக தான். ஏன்னா அவன் டார்க் மேஜிக்ல ரொம்பவே அப்சஸ்டா இருந்தான். ஆனா தற்போது அவன் உண்மையிலே மாறுறானா, இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா அவன் தான் இந்த காஸ்டிகா எஸ்டேட்டை எனிவே ஃபியூச்சர்ல இன்ஹெரிட் பண்ண போற ஒருத்தவன். உடனே அவரு சீட்ல இருந்து எழுந்து மேஜிக் டிபார்ட்மெண்ட்னு சொல்றாரு. அவன் மட்டும் இந்த அட்வான்ஸ்மெண்ட் செரிமனில மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் ஆனானா, அவங்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கான அனைத்து விதமான பைனான்சியல் சப்போர்ட்டையும் நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்றாரு. அப்ப நம்ம ஹான்ஷிகா பாக்குறான். அது ஒரு கேஷ் டிஸ்பென்சர்னு சொல்றாங்க, மேஜிக் ஸ்டோன்ஸால உருவாக்கி இருக்கும். நான் நினைச்சேன்னா என்னுடைய ரீசெண்டான எக்ஸாம் கிரேட்ஸ் காரணம் காட்டி எனக்கு அலவன்ஸ்க்கு ஒரு சின்ன போர்ஷன் வேணா வழங்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது என்னுடைய என்டையர் செமஸ்டர் வரைக்கும் ஒரு விரல கூட தூக்காம மேனேஜ் பண்றதுக்கான அமௌண்ட் அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறான். கவுண்ட் ஹான் டேசுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா இப்படிதான். அவர் பெருமையா இருந்தா அதுக்கு மதிப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றான். நான் அந்த பங்கு கிரிக்க வச்சு என் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்குற ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நான் ரியலி ஜீனியஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகுறான். ஆன்ஷிகா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அடையாளம் கேட்கிறாங்க. ஆடிட்டோரியமுக்கு வா, ஏன்னா அட்வான்ஸ்மெண்ட் செரிமனிட்டு ஆரம்பிக்க போகுது. ஓ சரின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆடல் அகாடமில செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது யார் யாரு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்டிடியூட வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நபர் செல்றாங்கன்னா அவங்க வைட் ரேஞ்ச் ஆஃப் மேஜிக் ஸ்கில்ஸை டீல் பண்ணுவாங்க. அதே போல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான பல விதமான வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாக்கப்படும். செகண்டா நேச்சுரல் டிபார்ட்மெண்ட், இங்க ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் அதே போல மேஜிக்கை வைத்து படிக்கவும் செய்வாங்க. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா தியாலஜி டிபார்ட்மெண்ட் தான். மேஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸா மாத்துவாங்க. எப்படின்னா அந்த ப்ராஃபஸி சொல்றது, டிவினேஷன் இதெல்லாம் இது கீழே தான் வரும். நான்காவது ஃபைனல்னு சொல்லிட்டு காட்டுறாங்க நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட். இந்த ஒன்லி பிளேஸ்ல மட்டும்தான் ஆடல் எம்பையர்லயே பிளாக் மேஜிக்கை லீகலா நம்மளால படிக்கவும் அதை காம்பேட்டுக்கு பயன்படுத்தவும் முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை நான் தற்பொழுது வரவேற்கிறேன். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் செரிமன்றது தற்பொழுது ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்றாரு. நான் உங்களுடைய பேரை கூப்பிடுவேன், நீங்க ஸ்டேஜ்ல ஏறி இந்த மேஜிக் டைஸ்ல உங்களுடைய கைகளை வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் தான் அகாடமி டீன் வெர்னஸ்ட். ஓகேங்களா. மேஜிக் டைஸ் இதை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. இது ஒரு நபருக்குள்ள இருக்கிற ஒரு இன்னேட் டெண்டன்சி, அதாவது அவங்க எதுல ரொம்ப அலைண்டா மேஜரா இருக்காங்களோ சோ அந்த கெப்பாசிட்டி இது வெளிக்காட்டுது. நம்ம ஹீரோவும் யோசிக்கலாம், ஒரிஜினல் ஒர்க், அதாவது ஒரிஜினல் நாவல்ல பாத்தீங்கன்னா ஆன்ஷிகா அப்கோர்ஸ் நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசைன் செய்யப்படுவான். ஏன்னா அவனுடைய ஆசைன்றது இந்த பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் கிரஷ் பண்ணணும். ஏன்னா யாருமே இவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோவுடைய ஆசையாவும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பான். ஆனா அதனுடைய இறுதியில பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கொடுமையா தோற்கடிக்கப்பட்டிருப்பான். இந்த டைஸ் இந்த முறையும் அதே ஆன்சரை தான் கொடுக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஈவன் தோ ஹான்ஷிகா என்னுடைய டெண்டன்சிக்கு ஏற்ப மாறி இருந்தாலும், ஏன்னா ஹீரோ ரீன்கார்னேட் தான் ஆகியிருக்கான், என்னதான் இருந்தாலும் இந்த ஒரிஜினல் ஸ்டோரியை நான் இங்க முடிவிட போறது கிடையாது சொல்லிட்டு நம்ம ஹீரோ கான்ஃபிடன்ட் ஆகிறான். இந்த அட்வான்ஸ்மெண்ட் கிரேட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் ஆகிய லீ ஹான், அவன் மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எய்ம் பண்றான். அவனும் எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வாவ், அவன் திரும்பியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கானா, ஹான் உண்மையிலேயே அமேசிங் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாக்குறான், ஓ அவனா இந்த ஸ்ரிடாமி அப்படின்ற இந்த நாவலுடைய ஹீரோவே இவன் தான். ஓகேங்களா. சோ இந்த மான்வாக் ஹீரோ நம்ம ஹான்ஷிகா, இந்த லீ ஹான்ன்ற நபர் இந்த நாவலுடைய ஹீரோ. ஓகேங்களா. இவன் கையில தான் ஹீரோ சாவான். ஏன்னா ஒரு அன்ரியலான அப்பியரன்ஸ். இதை பார்க்கும்போது ஒரு மெயின் கேரக்டர் பஃப் கொடுத்து இவனை பிளஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. லைஃப்ன்றது அன்ஃபேரா இருக்கு. ஏன்னா இதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் ஏன் ஹீரோ உடம்பே பொசஸ் பண்ணியிருக்க கூடாது. சரி ஹான்ஷிகா உடம்புல நான் இருக்கேன், சரி ஓகே ஹான்ஷிகாவே தேவலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ் வருது. அப்போ அந்த லீஹான் நபரும் டைஸை தோடுறான், மேஜிக் டைஸை. அப்ப அது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. ஸ்டூடெண்ட் லீஹான் மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் செய்யப்படுறான். அவனும் பவ் பண்ணி தேங்க் பண்றான் டீனை. அப்கோர்ஸ் மேஜிக் டிபார்ட்மெண்ட் தான், நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. அடுத்ததாக ஸ்டூடெண்ட் சோலியா ஆர்கனன்ட்ட முன்னோக்கி அழைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சோலியாவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரிஜினல் ஒர்க்ல இருக்கிற லைட் மெஜிஷியனே இவங்க தான்.
இவங்களை பத்தி சொல்லணும்னா இந்த நாவல் ஹீரோவுடைய க்ளோசஸ்ட் ஆலையா இருப்பாங்க. அதே போல ஜீனியஸஸ்க்கு இடையிலான ஒரு ஜீனியஸும் இவங்க தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ரிசல்ட்ன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் சோலையான்றவங்க நாஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசைன் செய்யப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிக் அவன் சொல்றான். அதே போல ரேங்க் ஆர்டர் வைஸ்ல அடுத்த ஸ்டூடெண்ட் டீன்ன்றவர் அழைக்க செய்யறாரு. அவங்கள அந்த டைசத்தோட செய்யறாங்க. ஸ்டூடெண்ட் செய்மோர் பார்க்கர் இவர் நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் செய்யப்படுறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் யூன் ஹி யூல் இவங்க தியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் செய்யப்படுறாங்க. மெயின் கேரக்டர்ல இருந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் வரைக்கும் இது வரும். இது ரேங்கிங் ஆர்டர் பேசிஸ் தான் நடக்குது. இருந்தாலும் எனக்கு முன்னாடி கூப்பிட்ட அனைவரும் எனக்கு ஃபெமிலியரான நேம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகாவும் யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட் ஹான்ஷிகா ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீனும் கூப்பிடுறாரு. இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மெஜிஷியன்ஸ் அதாவது நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ரெபல்லியனை ஆரம்பிச்சு இந்த ஆடல் அகாடமியை டேக் ஓவர் பண்ண பார்ப்பாங்க. அதே போல அவங்கள இந்த ஹீரோனுடைய குரூப்பை தான் டெஃபிட் பண்ணி ஒரு படுகொலையை நிகழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ ப்ளீஸ் இந்த தடவை மட்டும் நெக்ரோமன்சி வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டைசத்தோட செய்யறான். வாவ், அது ஹான்ஷிகாவா? அவன் மாறிட்டான்னு சொன்னாங்க கொஞ்சம், ஆனா அவன் ரொம்பவே வேற மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட் தான் அசைன் பண்ண போறாங்க கரெக்ட் தான் சொல்லிட்டு கேட்கிறான். ஏன்னா அவன் எப்பவுமே டார்க் மேஜிக் மேல ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹான்ஷிகா டைஸை தோடுறான். உடனே பிரின்சிபல் ஷாக் ஆகுறாரு. அந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பார்த்தாலே தெரியும் ரெட் கலர் தான் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட் ஹான்ஷிகா மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் செய்யப்படுறான். உடனே நம்ம ஹீரோ பார்க்கணும் ரொம்ப ஹாப்பியாகி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள முணுமுணுக்குறாங்க. அவன் இறங்கி வரும்போது பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா இவன் எப்படி நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இவன் டார்க் மேஜிக் மேல ரொம்ப ஒப்சஸ்டா இருப்பானே இவன் போக முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சோ பாதி ஹீரோக்கு ஃபேவராகவும் அப்போஸாவும் இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹான்ஷிகான்னு சொல்லிட்டு நம்மளுடைய குட்டை முடி பொண்ணு சொல்றாங்க. அடையலாம் ஓகேங்களா. நாம இதற்கப்புறம் மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. அடையலாம் அப்கோர்ஸ் இவ்வளவு மேஜிக் டிபார்ட்மெண்ட் தான், நாம மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு அவங்களும் பிளஷ் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப கியூட்டா போர்ட்ரேட் வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா என்ன பிரச்சனை சொல்லிட்டு சொல்லும் போது இல்ல உன் ஹெட் நீ மாதிரி பார்க்காதன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். ஸோ அவ பிளஷ் ஆனதை பார்த்துட்டு ஹீரோவும் வைக்கப்பட ஆரம்பிக்கிறான். வெல், நீ நெக்ரோமன்சிக்கு போயிருந்தனா நான் தினந்தோறும் தோக்கடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். நம்மளுக்குள்ள ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உன்னை அடிக்கிறதுக்கே எனக்கு தோணல, நான் உனக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். ஓ அதுதான் ரீசனான்னு சொல்லி சொல்றான். ஸோ அதாவது ஹீரோ நெக்ரோமன்சி போயிருந்தா ஹீரோ உதச்சு இருக்கலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஹான்ஷிகான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இந்த வாய்ஸ் சொல்லிட்டு பாக்குறான். லீஹான் அதாவது நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு சொல்றான். நீ மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் செய்யப்பட்டிருக்கல. உடனே ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த காய் இவன் என் கிட்ட பேசிட்டு இருக்கான், அவன் பார்த்தா தெரியும் அப்படின்னு நைஸா ஒரு போக்கஸ் மைண்ட் மாதிரி போடுறான். ஏன்டா இவன் என் கிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ பார்க்கிறான். நீ மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல எப்பவுமே ஆர்வமா இருந்தனா நான் அதுக்காக ஆச்சரியப்பாருன்னு சொல்லிட்டு இந்த புரோட்டகனிஸ்ட் சொல்றான். அதாவது நம்மளோட லீ ஹான் தான் சொல்றான். நான் உன் கூட வேலை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஸோ உடனே நம்மளுடைய ஹான்ஷிகா நானும் அவளாக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றான். நீ ஓகேவா ஃபீல் பண்றியா? ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு டஞ்சன்ல ட்ராப் ஆகியிருந்தேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட சொல்லிட்டு காதோரமா லேசா சொல்றான். உடனே ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. ஏன்னா அடையலா கூட ஒரு நார்மல் ஸ்டூடெண்டால அந்த எலட் டஞ்சன்ல சர்வே ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் கியூரியஸா இருக்கேன், என்ன கைண்ட் ஆஃப் மேஜிக்கை நீ பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த காய் லீஹான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ரொஃபசர்ஸ் இந்த இன்சிடென்ட்டை அப்படியே மூடி மறைக்கலாம் தானே பார்த்தாங்க, இவனுக்கு எப்படி அதை தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். லீஹான்ன்றவன் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா இவனை படிக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம். இவன் ஷார்ப்பா இருப்பான். அதே போல இவனோட பர்சனாலிட்டியில எந்த விதமான நான் சென்ஸும் இருக்காது. ஸோ ஒரு வெப் நாவலுக்கான பெர்ஃபெக்டான ப்ரோட்டகனிஸ்ட்னா இவன் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. வேற மாதிரி சொல்லணும்னா ஈவல் ஃபோர்ஸை கட்டாயமா எராடிகேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தவன் தான் இவன் சொல்லிட்டு சொல்றான். இதற்கு வாய்ப்பே கிடையாது. லீஹான் ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா நான் டார்க் மேஜி என எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுறான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா எங்களுக்காக ஒரு புதிய டார்மிட்டரிய பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நடந்து செல்றான். இந்த டார்மிட்டரினா பல ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா தங்குற இடம் தான் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்டீரியரை பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வியப்புடன் பார்க்கலாம்.
என்னுடைய ரூம்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கிறான். எங்க இருக்குது, பில்டிங் ஏல இருக்க ரூம் 203 சொல்லிட்டு பார்க்க செய்யறான். சோ அந்த டோரை ஓபன் பண்ணோடனே ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஷாக் ஆகலாம். நீ வந்து ஹான்ஷிகா தானேன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆமா, அது என்னோட பேர் தான், ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா என்னுடைய ரூம்மேட்ன்றவன் இந்த ப்ரொமோஷன் செரிமனியோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். ஏன்னா செகண்ட் இயரோட ஃபேமஸான ஸ்டூடெண்ட் கிரீக்க அழுவ வச்சான், அதற்கப்புறம் ஒரு ராயாலிட்டியே வந்து வெம்பி வெம்பி அழுவ வச்சிட்டான்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றான். நீங்க வந்து அந்த காய்தான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒன்னும் புரியல. ப்ரொமோஷன் செரிமனிக்கு பிறகு ஃபேபியன் தென் எட்வின் அந்த நபர் வந்து என் கூட வந்து ஒரு ஃபைட்டை ஆரம்பிச்சான். என்னன்னா வந்து ஏன் ஒரு ராயல்ட்டிக்கு நெக்ரோமன்சி டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, நான் வந்து மேஜிக் டிபார்ட்மெண்ட் தானே போனேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ கூட சண்டையிடுறான். சோ நான் வந்து அவனை கொஞ்சம் தான் பயமுடுத்தினேன். ஏன்னா உனக்கு தெரியுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, ஏன்னா நீ ராயல்ட்டின்றதால எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறியா, அப்படி பார்த்தா நீ வந்து உண்மையிலே ஒரு ராயல்ட்டியே கிடையாது அப்படிதான்னு சொல்லி கேட்கும் போது அவன் வந்து உனக்கு உனக்கு அது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறத வந்து முடியும். நீ வந்து எம்பரஸ் ஆகிற, நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதனால நீ வாயை முனைக்கிறது பெட்டரா இருக்கும், இவ்வாறு சத்தத்தை எழுப்பாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தலையை சொல்கிறான். உடனே அவனை பாக்கணுமே, நான் வந்து மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போத காரணம் என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேபியன் வந்து ரொம்பவே கூனி குறிய நிக்கிறான். நான் வந்து ஒரு உதவாக்கற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஏன் இவன் சடனா அழுவா இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். வாஹா, ஆன்ஷிகா வந்து ஒரு ராயல்ட்டிய சிங்கிள் ரிமார்க்கை வச்சு அழுவ வச்சிட்டானே, நான் வந்து அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கல, ஆனா எந்த அளவுக்கு ஹார்ஷா அவங்க நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொண்ணை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபேபியன் அந்த யூஸ்லெஸ் இடியன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒன்னும் சொல்ல முடியல. என்னுடைய பிளான்ன்றது ஒரு மாடல் ஸ்டூடெண்டா இருந்து சேஃபா இந்த அகாடமி விட்டு கிராஜுவேட் ஆகணும்ன்றது தான். ஆனா இதை நான் பார்க்கும்போது அது நடக்குமான்றதே ஆச்சரியக்கூடிய சொல்லிட்டு ஹீரோ வந்து பெருமூச்சு விடுறான். ஓ ரைட், நான் வந்து என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு மொழி அப்புறம் சொல்றான். நான் தான் வான், மேஜிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த முறை அசைன் செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறான். நான் வந்து உன்னை காடியில வந்து ஒரு ஃபேமஸான நபர்னா கிடையாது, நீ என் பேரை கூட முன்னாடி கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஓகேங்களா, இல்ல நீ வந்து தப்பா தான் சொல்ற, ஏன்னா கோயின்சிடென்ட்லி வந்து எனக்கு உன்னோட பேர்ன்றது தெரியும். ஏன்னா ஹீரோ வந்து முன்னாடி இந்த நாவல் படிச்சிருப்பான் பாத்தீங்களா, அப்ப சொல்றான் இந்த புரோட்டாகனிஸ்ட் லீஹானுடைய மோஸ்ட் ரிலையபிளான ஆளை தான் இவன் தான். ரொம்பவே லைட் ஹார்ட்டடா இருப்பான், அதே போல ரொம்ப ஷார்ப்பா ஜட்ஜ் பண்ணுவான், அதே போல பன்முக திறமைகளையும் அவன் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இவனுடைய வாஸ்ட் நெட்வொர்க்கை பயன்படுத்தி வெல் கனெக்டடான ஒரு துப்பறிவாளனா செயல்படுவான். நீ வந்து ஏன் என்ன அவ்வாறு ஸ்டன் ஆகி பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு முடியும் கேட்கிறான். நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இப்ப வரைக்கும் பார்க்க போனா என்னை சுத்தி இருக்க எல்லாருமே வந்து லீஹான் இந்த ஒரிஜினல் பிளேல என்னை கொல்லக்கூடிய அனைத்து கேரக்டரும் என்னுடைய சுற்றுப்புறத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயப்படுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து செல்றான். அப்படி வந்து எதுவும் இல்லைன்னா நீ அப்படி ஆழ்ந்து பாத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வான் நபரும் கேட்கிறான். நீ வந்து உன்னுடைய அன்பேக்கிங் துணியெல்லாம் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் என் கூட இந்த டார்ம சுத்தி பார்க்க வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். என்கிட்ட இந்த கைட் மேப் கூட இருக்குது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் அது கிரியேட் பண்ணுது, அதே போல ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது அது ரொம்பவே வந்து ஃபன்னாகவும் இருக்கும் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வான் நபரும் கேட்க, ஆல் ரைட், எனக்கு இந்த மாதிரி புது விஷயத்த கத்துக்கத்துல எதுவும் பிரச்சனை கிடையாது சொல்லி ஹீரோ சொல்றான். இதுதான் வந்து இந்த டாமிட்டரியோடைய கேஃபேட்டேரியான்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. இதான் உணவகம். ஓகேங்களா, எனக்கு வந்து அப்பர் கிளாஸ்மேன் அதாவது சீனியர்ஸ் கிட்ட இருந்து என்ன விஷயம் நான் கேள்விப்பட்டேன்னா எங்க சாப்பிடாம வெளில சாப்பிடறது சிறப்பானதான்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ கேட்க, ஏன்னா இங்க இருக்க நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்தனா நம்மள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க, யாருக்கும் தெரியாது இன்னைக்கு இவங்க என்ன சர்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு நைட் பார்த்தனா என்ன டின்னர் கொடுத்தாங்கன்னா ஃபயர் போரோடைய ஃப்ரண்ட் லெக் சாட் தான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வாறான விஷயத்தினா வந்து உணவா கொடுக்கலாம்னு சொல்லி ஹீரோவும் கேட்கிறான். அதே போல அதுதான் வந்து அவுட்டோர் மேஜிக் ட்ரைனிங் ஃபீல்ட் சொல்லிட்டு ஷோ பண்றான். நீ வந்து ஃப்ரீயா அங்க வந்து உன்னோட மேஜிக்கை பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா நீ கேர்ஃபுல்லா அங்க செல்லணும், இல்லைன்னா நீ வந்து அடிபட்டு இன்ஃபர்மரிக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபர்மரினா ஒரு நியூ வேர்ட் நீ கத்துக்கினா ஹாஸ்பிட்டல் தான் குறிப்பிடுறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஈச் செமஸ்டருக்கு ஒரு நபர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் நபரும் சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான், இது வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கு, ஏன் ஒரு மேஜிக் பேர்டை செட் பண்ணா அடி விழாம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஓ அது வந்து ஒரு நல்ல ஐடியா தான்,
ரூமர் சொல்றபடி நீ உண்மையில ஸ்மார்ட் தான் போலன்னு சொல்லிட்டு வானும் சொல்றான். அதை உடன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். அப்போ என்ன யோசிக்கிறான்னா, வான் வந்து பாயிண்ட்லெஸ்ஸான கமெண்ட்ஸை ஈஸியா த்ரோ பண்றான். நான் வந்து இவன் கிட்ட இருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கறந்தாகன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்க செய்யறான். இவன் வந்து எனக்கு கட்டாயமா வந்து உதவிகரமா இருப்பான். நாம ரூமுக்கு திரும்ப செல்லலாம், ஏன்னா நம்ம போதுமான அளவுக்கு பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ பார்த்தனா மழை வர மாதிரி இருக்கு, ஏன்னா ஸ்கைன்றது டார்க் ஆகுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தான் யோசிக்கிறான், இல்ல இது வந்து ஒரு ஸ்டார்ம் கிளவுட்ன்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ பாத்தீங்கன்னா வந்து மழை வந்து ரொம்பவே வந்து பிளாக் ரெயின் போல பெய்துட்டு இருக்கு. சடனா வந்து ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லும் போது நாம வந்து மெயின் பில்டிங்க்கு ஓடி சென்று ப்ரொஃபசர்ஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றான். இது வந்து டேஞ்சரஸ் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோன்னு சொல்றான். நான் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த சீன்ன்றது ஒரு மர்மமான சுற்றுச்சூழலை உருவாக்குது. ஏன்னா வந்து அந்த புல்வெளிகள்லாம் வந்து இந்த பிளாக் ரெயின்ல வந்து மூழ்கி விட்டது. அதே போல இது வந்து ஒரு ஆர்டினரி ரெயின்ஃபாலே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா இந்த மழையில வந்து ரொம்ப கொடுமையான டெட்லி பாய்சன்ஸ்லாம் வந்து கலந்துருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாரும் உள்ள செல்லுங்க, இது வந்து சேஃபான இடம் கிடையாது, நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உங்களுடைய பில்டிங்குள்ள தஞ்சம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் கத்த செய்யறாங்க. ரியல் ப்ராப்ளம்ன்றது இந்த ஸ்மோக் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்மோக்ன்றது ஸ்மோக்கு பிளஸ் ஃபாக் சாம்பைண்டா சொல்றது தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு டைவர்ஷன் தான். ரியல் த்ரெட் என்னன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது, ஓ இது வந்து ரொம்ப மோசம் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் குரல் கேக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காணாம போறாங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. காம் டவுன், காணாம போனான்னு சொன்னல எக்ஸாக்டா யாரு அப்படின்னு கேட்கும் போது மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடேலா மற்றும் சோலியா ஆர்கனன்ட்னு சொல்றாங்க. ஸோ அந்த லைட் மேஜிஷியனும் ஹீரோட ஃப்ரெண்டும் கடத்தி இருக்காங்க. அவங்க வந்து எந்த விதமான தடயமும் இல்லாம காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லும் போது இதுதான் வந்து இந்த செகண்ட் மெயின் எபிசோட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டார்மிட்டரி கிட்னாப்பிங் இன்சிடென்ட்ன்றது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீரோக்கு ஒரு குவெஸ்ட் ஷோ ஆகுது. மெயின் எபிசோட் 2ன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. டார்மிட்டரியில காணாம போன ஸ்டூடெண்ட்ஸை கண்டறிக. ஸோ டைம் லிமிட், ரிவார்டு, ஃபெயிலுக்கான பெனால்டி எல்லாமே கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. அவ்வளவுதான் நண்பர்களை, எத்தனை சாப்டர்ன்றது இந்த தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி.